8 அணிகள் பங்கேற்றுள்ள 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில 12வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்துல முன்னாள் சாம்பியன்களான இந்தியாவும் நியூசிலாந்தும் மல்லு கட்டின. இதுல இந்தியா 44 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்தை தோற்கடித்தது. முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி தரப்புல அதிகபட்சமாக ஸ்ரேயாஸ் ஐயர் 79 ரன்கள் அடிச்சாரு. நியூசிலாந்து தரப்புல வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இரண்டாவது இன்னிங்ஸை பொறுத்தவரை நியூசிலாந்து தரப்புல அதிகபட்சமாக வில்லியம்சன் 81 ரன்கள் அடிச்சாரு. இந்தியா தரப்புல வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. வருண் சக்கரவர்த்தி ஆட்டநாயகன் விருதையும் வென்றாரு. இந்த போட்டியின் முடிவில் என்னென்ன சாதனைகள் நடந்தது என்பது குறித்து 5 அப்டேட்களா பார்க்கலாம். முதலாவது அப்டேட் என்ன அப்படின்னா, சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்ல வருண் சக்கரவர்த்தி தனது இரண்டாவது போட்டியிலேயே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளாரு. இதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் விரைவில் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இந்திய வீரர் என்ற அபார சாதனையை அவர் படைச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னர் ஸ்டூவர்ட் பின்னி அவரது 3வது போட்டியில 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியதே சாதனையாக இருந்தது. தற்போது அவரை முந்தி வருண் சக்கரவர்த்தி சாதனை படைச்சிருக்கிறாரு. இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டத்துல இந்திய அணியின் ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் படேல், குல்தீப் யாதவ் என 4 சுழற்பந்து வீச்சாளர்களும் சேர்ந்து மொத்தம் 9 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறாங்க. சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸ்ல சுழற்பந்து வீச்சாளர்கள் 9 விக்கெட் எடுப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்பு பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர்கள் 8 விக்கெட் எடுத்ததே அதிகபட்சமாக இருந்தது. தற்போது பாகிஸ்தான் சாதனையை முறியடித்துள்ள இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் புதிய சாதனை படைச்சிருக்காங்க. மூன்றாவது அப்டேட் என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றுல அறிமுகமான போட்டியில 2வது சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்த வீரர் என்ற சாதனையை வருண் சக்கரவர்த்தி படைச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னர் இந்திய வீரர் முகமது சமி 2வது இடத்துல இருந்தாரு. அதாவது இந்த போட்டியில வருண் சக்கரவர்த்தி 42 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இதற்கு முன் முகமது சமி 53 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இந்த சாதனை பட்டியல தான் தற்போது முகமது சமிய முந்தி இருக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி. இந்த பட்டியல்ல ஆஸ்திரேலியாவின் ஹேசில்வுட் 52 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதலிடத்துல இருக்கிறாரு. நான்காவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு மோசமான சாதனை படைச்சிருக்கிறது. ஒரு நாள் கிரிக்கெட்ல இந்த ஆட்டத்தையும் சேர்த்து இந்தியா தொடர்ச்சியாக 13வது முறையாக டாஸ்ல தோல்வியை தழுவிருக்கிறது. இதன் மூலம் தொடர்ச்சியாக அதிக டாஸ் தோற்ற அணி என்ற மோசமான உலக சாதனையை இந்தியா படைச்சிருக்கிறது. மேலும் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக சந்தித்த 10வது டாஸ் தோல்வி இதுவாகும். இதன் மூலம் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் தொடர்ச்சியாக அதிக டாஸ் தோல்வியை சந்தித்த 3வது கேப்டன் என்ற மோசமான சாதனைக்கு சொந்தக்காரராயிருக்கிறாரு ரோஹித் சர்மா. அந்த பட்டியல முதலிடத்துல 12 முறை டாஸ் தோல்வி சந்தித்த பிரைன் லாரா முதலிடத்துல இருக்கிறாரு. 5வது அப்டேட் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து தரப்புல வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி 5 விக்கெட்ல கைப்பற்றினாரு. இதன் மூலம் சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றுல இந்தியாவுக்கு எதிராக 5 விக்கெட்களை கைப்பற்றிய முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையை மேட் ஹென்றி படைச்சிருக்கிறாரு.